ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மனத்தியாளங்களுக்குள்ள வந்து 3 பேர் வந்துட்டு காணாம போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நடந்து கொண்டு போயக்குள்ள வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்து உண்மையிலேயே வந்து நான் ஷொக் ஆகிட்டேன். ஸோ வந்துட்டு அதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அலட்சியமாக வந்துட்டு தட்டி விடாமல் அவசரமாக வந்துட்டு இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ வந்த டைமில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுப்பி வந்து எனக்கு எழுதியிருந்தார், தம்பி கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த வீடியோ கேட்டால் உண்மையிலேயே வந்து எனக்குமே வந்து ஷொக்காக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் திருவோணமலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் நான் நினைக்கிறேன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மனத்தியாளங்களுக்குள்ள வந்து 3 பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 17 வயது மாணவன், 22 வயது பொம்பளை பிள்ளை உண்டு, அதே நேரம் 54 வயதான ஒரு அண்ணா ஒரு ஆள். ஸோ 3 பேரும் வந்துட்டு திருவோணமலையில் வந்துட்டு சடுதியாக வந்துட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 17 வயது மாணவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டத்தரணியிட மகன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காணாமல் போகிறதுக்கு வந்துட்டு அது யாராக வேணாலும் இருக்கலாம். வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கடத்தணும் அப்படின்னு நினைச்சா அவங்க யாரை வேணாலும் வந்துட்டு கடத்தலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ நேற்றைக்கு முன்தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் வந்துட்டு ஒரு தம்பி ஒரு ஆளை வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட சிநேகிதம்னு சொல்லி வந்துட்டு ஏற்றிட்டு போயிருக்காங்க இரவு வேளையில் வந்து. அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு குடும்பத்தால் தேடிக்கொண்டு போய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு கிணத்துக்குள்ளே இருந்து சடலமாக வந்துட்டு மீட்கப்பட்டிருக்கார். ஸோ இப்படியான செய்திகளை வந்துட்டு பார்க்கக்குள்ள இதை வந்து கேட்டது எனக்கு இன்னுமே வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார் இதை வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ என்னட்ட இருக்கக்கூடிய கண்டாக்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணேன், மேக்ஸிமம் ஒரு 500-1000 பேருக்கு நான் ஷேர் பண்ணேன். இல்லை இதுவே வந்து நான் ஒரு வீடியோவில் கதைச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு 1000 பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முக்கியமாக பெரியாக்கள் ஓரளவு நீங்கள் எப்படியாவது வந்து தப்பிச்சிருவீங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பலமாக வந்து மாட்டிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவதானமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஊருக்குள்ளே யாராச்சும் தெரியாத புதிய முகங்களை வந்துட்டு நீங்கள் கண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு காவல்துறைக்கு வந்து நீங்கள் அறிவிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு காவல்துறை ஆலயம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்பியை வந்துட்டு கடத்தி கொண்டு போகிற டைமில் வந்து அவர் வந்துட்டு தந்திரோபாயமாக வந்துட்டு தப்பிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு சரணடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ போலீஸில் வந்துட்டு அவர் சேஃப்டியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தகவல் வந்து இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே வெளியாக இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்துட்டு இப்படியான பிரச்சனைகள் அதிகம் வந்துட்டு நடக்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அவதானமாக இருங்க. முக்கியமாக வந்துட்டு பாடசாலைக்கு விடுற பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தனியே வழி அனுப்பாக வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பெற்றாருமே வந்துட்டு ஏற்றி இறக்கி ஸோ அந்த மாதிரி செயற்பாடுகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா. இது வந்து என்ன சொல்கிற வந்து நான் வந்து யாரையும் குழப்பறக்காண்டி சொல்லல, எனக்கு வந்து என்ன விரும்பின ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு இதை அறிவிக்கணும்னு எனக்கு அனுப்பின மெசேஜை அதை பார்த்து நான் உங்களுக்கும் வந்துட்டு நான் தெரியப்படுத்திக்கேன். இதில் வந்துட்டு 100% உண்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு கண்ணால் பார்க்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இந்த ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைரல் ஆகி கொண்டிருக்குது. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை கொண்டு நடந்த பிறகு யோசிக்கிறத விட நடக்க முன்னம் சேஃப்டியாக இருக்க வந்து நல்ல. அதுக்காண்டி வந்து யாருமே வந்துட்டு வீட்டுக்கே இருங்கோ இல்லாட்டி வெளியில் போகாதீங்க அந்த மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு யாரும் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் செய்கிறத வந்துட்டு செஞ்சு கொண்டே இருக்கலாம். பட் வந்துட்டு இந்த மாதிரிக்கு யாராச்சும் அடையாளம் தெரியாத நபர்களை யாராவது நீங்கள் காணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அவதானமாக இருங்க. என்னன்னு சொன்னால் காலம் வந்து கலியுகம் நோக்கி போய் கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பவுனுடைய விலை கூட வந்து இப்போ 4 லட்சம் தாண்டி போகுது வந்து. அப்போ ஈவன் உங்களோட கழுத்தில் ஒரு சின்ன ஒரு செயின் இருந்தால் கூட அதை காணுற யாருமே அதை பிடுங்கிட்டு ஓடக்கூடும். ஸோ வந்துட்டு அதுக்காண்டி ஒரு கடத்தலோ இல்லாட்டி ஒரு கொலையோ வந்துட்டு செய்யக்கூடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இப்போ நிகழ்றால கொஞ்சம் அவதானமாக இருங்க. அண்ட் வந்துட்டு இதையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான அப்டேட் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தமான அப்டேட்டே வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் வந்து சந்திப்போம். பாய்.